கர்த்தருடைய பிள்ளைகளை பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஒரு முறை கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்க முடியாமல், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியாமல் நம் தேவன் நமக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடியனும் கூட இந்த மாதமும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு என் தேவன் எனக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த கிளைமேட் பொதுவாக வெயில் அடிச்சாலே நிறைய பேர் எப்படின்னா ஊழியக்காரன் பேசிட்டு இருக்கோம், ஐயா நிறைய பேர் சபையில தூங்குவாங்களே, நீங்க அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க பேசிக்கிறோம் ஊழியக்காரங்க. அப்ப சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, மித்திரை அடைந்தவர்கள் மித்த நாங்கள் என்ன செய்யறது இல்லை, துக்கப்படுகிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் வரும்போது என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் எழுந்திருப்பார்கள். அதனால கிளைமேட் அருமையான கிளைமேட்டு, நல்ல காற்றோட்டமான சூழ்நிலை, பேசுறதுமே நம்ம மயிலாவே பேசுறதுனால எனக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணிக்காதீங்க இடையிலேயே. ஏன்னா நிறைய பேர் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நிறைய ஜோம் பண்ண வேண்டாம், எனக்காக விழித்திருந்து செய்தியை நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. விழித்திருந்து செய்தியை நம்ம என்ன செய்வோம், கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக என்னுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம பலவிதமான கோணங்களில் அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருப்பார்கள். நானுமே இந்த இடத்துல இந்த பகுதியிலிருந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். பாருங்க, இந்த வேத புஸ்தகத்துல இந்த பகுதி, இந்த வசனமானது நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். ஆனா இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, ரட்சிக்கப்படுகிற அந்த நாளிலே நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறோம். அது ஓட்டம். இந்த ஓட்டத்துக்கு பேர் விசுவாச ஓட்டம்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டியதும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் இந்த ஓட்டத்தை, விசுவாசத்தை ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிடும். இது என்றைக்கு முடியும் என்று கேட்டால், ஒன்று என்னுடைய மரணம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகை. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிற அந்த நாளில் இருந்து நாம் எல்லாருமே ஒரு ஓட்ட பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்ட பந்தயத்திலே ஓடி முடிப்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய ஒரு இலக்கா இருக்கு. பாருங்க, நம்ம இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய போட்டிகளா, இந்த ஒலிம்பிக் போட்டியா இருக்கட்டும், இல்ல இந்த தேசிய தடகள போட்டிகளா இருக்கட்டும், இந்த ஓட்ட போட்டியிலே கலந்து கொள்வது ஒரு வகையில் ஒரு பெரிய பெருமை தான், அது உண்மைதான். ஆனால் கலந்து கொள்வதை விட எது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு தெரியுமா? ஒரு 10 நாடுகள்ல இருந்து ஒரு 10 வீரர்கள் கலந்து கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கலந்து கொள்வதே பெரிய விஷயம், அவங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டதே பெரிய விஷயம் தான். ஆனால் அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 10 நாடுகள் இருந்து ஒரே ஒரு நாட்டு வீரன் தான் நினைச்சுவாரு ஜெயம் பெறுவார், வெற்றி பெறுவார். இந்த ஓடுகிற எல்லாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இருக்காது, யாருடைய முகத்துல மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா? அந்த ஓட்டப்பந்தயம் முடியும் பொழுது யாருடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கும்? ஜெயிச்ச முகத்துல மட்டும்தான், வெற்றி பெறுகிறவருடைய முகத்துல மட்டும்தான். பாருங்க, எவ்வளவோ நாடுகள், இந்த நாடுகள் இருந்து ஒரே ஒரு வீரனை ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக, ஒரு விளையாட்டு வீரனாக செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இது பெரிய பெருமை தான். அதை விட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நாட்டிற்கு இவன் பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த ஓடுகிற மனிதன் அந்த ஓட்ட பந்தயத்திலே ஜெயிக்கணும், அதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட இவ்வளவு பறந்து விரிந்த அந்த உலகத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதே பெரிய விஷயம் தான், அது ஒரு பெரிய பெருமை தான், உண்மைதான்.
நம்ம ஏற்கனவே எபேசு நிருபத்தை பைபிள்ல படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், நமக்கெல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாருடைய பிள்ளைகளாக. ஓகே, தெரிந்து கொண்ட நம்மை என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடியும் அதான் சொல்வார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்மை தெரிந்து கொண்டு இந்த ஓட்ட பந்தயத்திலே ஓட வைக்கிறார். விசுவாச ஓட்ட பந்தயத்திலே அநேக கோடிக்கணக்கான விசுவாச மனிதர்கள் நம்மை போலவே ஓடுகிறார்கள். ஆனால் ஓடுகிற எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை. யாருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம எதைத்தான் கற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் வெற்றியாய் இந்த ஓட்டத்தை முடிக்க ஆசையா, இல்ல வெற்றியாக இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 விஷயங்களை மாத்திரம் இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த பகுதியை உங்களோடு நான் தியானித்திருக்கிறேன். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த பகுதியை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று இருந்ததுனால நான் மறுபடியும் உங்களோடு கூட பிரசங்கிக்கிறேன். பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்திலிருந்து 4 விஷயங்கள். ஒரு விசுவாச வீரரா இருக்கிற நாம், இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடுகள வீரராய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வெற்றியாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்றார். இறுதியாக தேவ சமூகத்திலே ஆமாண்டவரே நான் வெற்றியாய் முடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய 4 வழிமுறைகள், 4 ஸ்டெப்ஸ், 4 விதமான படிக்கட்டுகள் என்ன என்பதை மாத்திரம் நாம் சுருக்கமாய் கற்றுக்கொண்டு இங்கிருந்து கடந்து செல்லலாம். முதலாவது, இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே நீங்களே சொல்லுங்களேன், முதல் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? முதல் படி, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை என்ன செய்யுமா? தள்ளி. முதலாவது பாரமான எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா? கண்டிப்பா தள்ள. பாருங்க, நீங்க ஓட்டப்பந்தய வீரர்களை பார்த்திருக்கீங்களா? ஓடுகள வீரர்களை பார்த்திருக்கீங்களா? ஓட்டப்பந்தய வீரர்கள் தலையில எத்தனை கிலோ சுமந்துட்டு ஓடுவாங்க? எவ்வளவு கிலோ எடையே சுமந்துட்டு போவாங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன் நம்மளை பார்த்து. ஏன் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, கிளைமேட் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, எடையே இருக்கா, ஒரு வெயிட் இருக்கா. பாரத்தை, அதாவது அவர்களுக்கு ஒருவேளை நிறைய பாரங்கள் வெளியில இருக்கலாம். அது அந்த கிரவுண்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பெரிய பாரத்தை அங்க இருக்கிறதானே அதனுடைய கிட்ஸோ பொருட்களையோ எல்லாத்தையும் ஏதோ தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா அந்த பந்தய சாலை போய் நிற்கும் பொழுது என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் எங்க வச்சிருவான்? வெளியில ஒதுக்கி வச்சுட்டு அவன் ஓடுவதற்கு தடையே இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதன் இருக்கிற எல்லா பாரங்களையும் ஒதுக்கிடுவான். அவன் உடுத்துகிற உடை முதல் கொண்டு மெல்லிய உடையாக உடைத்துக் கொண்டு ஓடுவதற்கு ஒரு சின்ன விஷயம் கூட பாரமா இருக்கக்கூடாது. ஆகவே அவன் முடிந்த அளவுக்கு எல்லா பாரத்தையும் ஒதுக்கி தள்ளி விட்டு என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பந்தய சாலையிலே ஓடுவதற்கு தயாராயிருந்து அவன் ஓடி முடிப்பான். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச ஓட்டத்தை கூட வேதம் சொல்கிறது, ஐயா நம்ம என்றைக்கோ இந்த ரட்சிக்கப்பட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் இந்த ஓட்டத்தை சரியாய் ஓட முடிகிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு முடிப்பதற்கு ஓடுவதற்கே நம்ம இன்னைக்கு ரொம்ப தயாராக நிற்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கும் எதை சுமந்து கொண்டு ஓடுகிறோம் என்று கேட்டால், தலை மேல பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுகிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பாரம் பெறுத ஒரு விசுவாசி ஓடுவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாரங்கள் என்ன தெரியுமா? நீங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, சொல்லியிருப்பாரு பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, லூக்கா 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எந்த மாதிரியான பாரத்தை நீங்கள் தள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் பாருங்களேன். லூக்கா 8:14வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பாருங்க, இங்க ஒரு விசுவாசி பத்தி பேசுறாங்க. வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். இங்க இருந்து கவனிங்களா, கேட்ட உடனே வெளியில போயிட்டு முதல் விஷயம் உலக கவலை, பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், இரண்டாவது உலக ஐஸ்வர்யத்தினாலும், மூணாவது உலக சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு ஏன் ஒரு விசுவாசினால ஓட முடிகிறது இல்லை? இன்னைக்கு தேவன் நம்மை செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டு, எப்பா நீ என்னுடைய பிள்ளை, நீ விசுவாச வீரன், விசுவாசத்துக்காக உன்னை அழைச்சிருக்கேன்னு சொல்லி ஓட வைக்கும் பொழுது, இந்த ஓட்ட பந்தயத்திலே என்னால் ஏன் ஓட முடிகிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயங்கள் இங்க கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஒன்று,
நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய முதல் பாரம் என்ன பாரமா? கவலை. பொதுவாக இந்த பாரம், கவலை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது? இல்லை, அது உண்மைதான். கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான காரியத்தினாலே நாம் இன்றைக்கும் பாரப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அது உண்மைதான். இன்றைக்கு நின்று பேசுற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள் உங்களை கவலைக்கு இடமாக மாற்றும். இந்த கவலை நம்மளை சோர்வுக்குள்ளாக மாற்றும். இந்த சோர்வினாலேதான் என்னால ஓடவே முடிகிறது இல்லை. இங்க வேதம் சொல்கிறது, ஐயா இந்த வாழ்க்கை உலகத்தை பற்றி, உலக கவலைகள் நம்மளை என்ன செய்ய விடாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்களை நாம் சுமந்து கொண்டேன் என்றால் என்னால பாரத்தை தூக்கிக்கிட்டு ஓட முடியாது. இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல ஏன் பிரதர் உங்களால பிரேயர் பண்ண முடியல, ஜெபிக்க முடியலன்னு கேட்டா, ஜெபம் பண்ணுவதற்கு ஆர்வம் இல்லைன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஜெபிப்பது பிடிக்கும் தான், வேதம் வாசிப்பது பிடிக்கும் தான். ஆனா ஏன் என்னால முடியறது இல்லைன்னு கேட்டா, எனக்கு எது என் தலைமையில இருக்குது என்று கேட்டேன், வாழ்க்கையில அதிகமா எது இருக்குது என்று கேட்டால் இந்த பாரம், உலகத்தை குறித்த பாரம், உலக கவலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நம்ம பல விஷயங்கள், நம்முடைய கணவனை குறித்தோ, இல்ல பிள்ளைகளை குறித்தோ, மனைவியை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நமக்கு இருக்கிற நோய்களை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, கடன்களை குறித்தோ, எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? பல விஷயங்களை நாம் மனதிலேயே வைத்துக் கொள்றதுனாலே இந்த பாரங்கள் சேர்ந்து 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 என்னால அடுத்த அடி என்னால எடுத்து வைக்க முடியல, இதுலயே சுற்றிட்டு இருக்கிறேன். ஆனா சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்னது? 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, பாருங்க ஓடுகிற வீரர்களே, விசுவாச ஓட்டப்பந்தய வீரர்களே, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க. இனி இந்த ஓட்டக்கள பந்தயத்துல ஓடும் பொழுது இந்த கவலை வரத்தான் செய்யும், பாரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அவர் சொல்றாரு, அப்பா உன் பாரத்தை எங்க கொடுத்துரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செஞ்சது வைத்து விடு. அடுத்த வார்த்தை எப்படி போட்டுருக்குது? அவர் உன்னை யார் ஆதரிப்பார்? கர்த்தர் ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருவர் நினைச்ச மாட்டாரா? அல்ல. எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? இந்த வசனம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் நாம் படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா பல பாரங்கள், பல கவலைகள், நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே ஒழிய ஒரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கையுடைய சிச்சுவேஷன் இதுதான், சூழல் இதுதான், இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல, ஏன்னா பாரத்தை சுமந்து சுமந்து எனக்கு கண்ணீர் தான் வருது, கவலை தான் அதிகரிக்குது, என்னால ஃப்ரீயா என்ன செய்ய முடியல, வாழ்க்கை வாழ முடியல, மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வாழ முடியல. இன்னைக்கு பல விஷயங்களை யோசிக்கிறதுனால எனக்கு பாரம் அதிகரிக்கிறது. இந்த யோசனை என்ன பண்ணுதுன்னா என்னை சோர்வுக்குள்ளாகிறது. இந்த சோர்வு என்னை ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ விடுகிறது இல்லை. கடந்த ஒரு வார காலங்கள் என்னால வேதம் வாசிக்க முடியல. ஏன்னு நினைக்கீங்கன்னு சொல்லுங்களேன். நமக்கு நேரம் இல்லை நினைக்கீங்களா? உங்க யாருக்குமே நேரமே இல்லையா? இருந்துச்சு. ஏன் உங்களால வேதத்தை வாசிக்க முடியல? ஏன் உங்களால ஜெபிக்கவே முடியல? ஏன் உங்களால ஒரு கைப்பிரதி எடுத்து ஒரு ஒரு மனுஷனுக்கு இயேசு நல்லவர்னு சொல்ல முடியல? ஏன்னா என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கே சில பாருங்கள், எனக்கே நிறைய விஷயங்கள் அதை யோசித்து கொண்டே இருக்கிறேன், உட்கார்ந்துறேன். எலியா தீர்க்கதரிசி பத்தி கடந்த நாட்கள் படிச்சுட்டு இருக்கும்போது தானே யோசனை வச்சு எனக்கு. இந்த எலியா தீர்க்கதரிசி எங்க 17ஆம் அதிகாரத்துல அப்பதான் ஃபர்ஸ்ட் வராரு. அவரை போல இரும்பு மனிதர். அந்த தீர்க்கதரிசியை போல நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. அவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆகாபா இருக்கட்டும், எசபேலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், பெரிய பாகால் தீர்க்கதரிசியா இருந்தாலும் கூட வல்லமையாய் எதிர்த்து நின்று தேவனே நல்லவர், அவரால் முடியும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு மனுஷனாய் ஊழியர் செஞ்ச ஒரு மனுஷன். ஆனால் 18ஆம் அதிகாரத்திலே கர்மேல் பருவத்தில் நடந்த அற்புதம் 19ஆம் அதிகாரம் வரும் பொழுது எசபேல் சொன்ன ஒரு வார்த்தை, இன்ன விதமாய் உனக்கு நேரிடும், உனக்கு கொலை செய்ய போறேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் ஓடி எங்க போய் படுத்துக்கிட்டான் தெரியுமா? சூரச்சொல்லி படுத்துக்கிட்டான். எந்த மனுஷன்? பல அற்புதங்களை செஞ்ச மனிதன், மலையவே நிப்பாட்டின ஒரு மனுஷன், மலையை திரும்ப கொண்டு வந்த மனுஷன், பலிபீடத்துல மேல இருந்து தேவனே அக்னி இறக்கும்னு சொல்லி அக்னி இறக்க வைத்த ஒரு மனுஷன், ஆகாப் என்ற பெரிய ராஜாக்கு முன்னாடி நீர் செய்வது தவறு என்று பகிரங்கமாய் நின்று நேருக்கு நேராய் குற்றத்தை சொன்ன ஒரு மனுஷன், இவ்வளவு தைரியம் மிகுந்த அற்புதங்களை செய்த ஒரு மனிதன் சாதாரண ஒரு வார்த்தைக்கு அவன் பயந்து சோர்வுற்று சூரச் செல்லப்படுகிறான். அந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 19:7 படிக்கும்போது வாசிக்க வேண்டாம். 19:7 சொல்லும்போது சொல்றாரு,
அவன் சொல்றான், போதும் ஆண்டவரே, போதும், நான் சாக போறேன். போதும் ஆண்டவரே, நான் சாகணும், என் ஜீவனை எடுத்துக்கொள். இன்றைக்கு நம்ம பல பேருடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், நான் சாகணும், போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு எத்தனை விசுவாசிகள் நம்முடைய வாயினாலே சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்முடைய சொல்லனா கூட நம்ம இருதயத்துல எத்தனை நினைச்சிருக்கிறோம், போதும் ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டம் எனக்கு இல்லைங்க. வேதம் சொல்லுது, அந்த 19ஆம் அதிகாரத்திலே எலியாவை கர்த்தர் சந்திக்கிறார், போஜனம் கொடுக்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அப்போயா ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? 420 பேர் ஒரு நாள் சாப்பாடு, ஒரே ஒரு நாள் சாப்பிட்டான். அந்த ஒருவேளை சாப்பாடு ஓரை குறைக்கும் 420 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 420 கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்காம அந்த மனிதனை ஓட வைத்தது என்று கேட்டால், என் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்று கேட்டால், இந்த சோர்வுகளும் கவலைகளும் பாரங்களும் என்ன பண்ணாது அப்படின்னா, ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியத்தை, போய்கொண்டிருக்கிற பாதையை நம்மளை தடுத்து நிறுத்தி உட்கார வச்சிடும். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் சோர்வாக மாறி வருவேன்னு கேட்டீங்க அப்படின்னா, உலக கவலை தாங்க அதிகம். எத்தனை காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க கவலைப்பட்ட இந்த வருஷங்கள்ல ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் மாற்றம் இல்லையே. ஆனா அதே நேரத்தில் வேதம் சொல்றது, அந்த கவலைகளை, அந்த பாரங்களை நீ கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதை வைத்து அவர்கிட்ட கொடுத்துரு, எவ்வளவுதான் போதுங்கிறாங்களே. அவரிடத்துல கொடுப்பதற்கு நமக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு என் பாரங்களையும், என் கஷ்டங்களையும், என் கவலைகளையும் தேவனிடத்துல கொண்டு போய் வைத்து வைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதான் சொல்றேன், பல நேரங்கள் அவர் கவலைப்பட்டு பல பேர்கிட்ட சொல்றதை விட தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் எத்தனை பாரங்களை இறக்கி வச்சிருக்கீங்க நீங்க? அவர் பாத்துக்கிடுவார், அவர் பாத்துக்கிடுவார். அண்ணாலை போல பிள்ளை இல்ல, தேவ சமூகத்துக்கு போன அழுதா, அவர் பாத்துக்கிடுவார். சந்தோஷமா போயிட்டா, அவருக்கு தெரியும் நான் யார் இடத்துல முறையிட்டிருக்கிறேன். வேதமைத்தான் பெற்றுக் கொடுக்குது, கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க. பேதுரு ஆக்கியனும் 5:7 சொல்ற ஒன்று பேதுரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எல்லா கவலை, உங்களுடைய எல்லா விஷயம் அவரிடத்துல கொடுத்திருக்கேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன்னா அவரால் முடியாது, அவரை சார்ந்து இருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறது. விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் என்றைக்கும் ஓட ஆரம்பிச்சு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஓடுகிறேன்னா நின்றுக்கிறேன்னு பாக்கணும். ஓடிக்கொண்டே இருக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்கேனா, என் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கிறேனா, இல்லை ஓட விடாமல் இந்த உலக கவலைகள் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே தடுத்து. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க தேசத்துடைய புரட்சியாளர், பெரிய மிஷனரி, தன்னுடைய ஊழியத்தை முடித்துட்டு ஆப்பிரிக்கால இருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு கப்பல்ல போறாரு. அந்த கப்பல்ல அவரை போலவே, அதாவது அந்த மனுஷனை போல இங்கிலாந்து தேசத்துக்கு பிரயாணப்படுகிற அநேக ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பணக்காரங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் யாருமே உங்களுக்கு யாருமே தெரியாது. ஒரு ஓரத்துல மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார். இங்கிலாந்துல வந்து கப்பல் நிக்குது, பெரிய ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளங்கள் விரிச்சிருக்கு. விரிச்சிருந்தோடனே வெளியில வராங்க. வெளியில வந்தா அந்த கப்பல் வந்து இறங்கின மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் அதுல இறங்கி நடந்து வராங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குளிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியோடு கூட்டு போயிட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் தனி நின்று இருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு என்னடா, இத்தனை வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டு ஆப்பிரிக்காவிலே இப்படியெல்லாம் கிராமங்கள் இருக்கிறதா, இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சதே அவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தான். இந்த லிவிங்ஸ்டன் ஊழியத்தை சக்சஸா முடிச்சு நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வந்து நின்றால் வரவேற்பதற்கு ஒருத்தர் கூட கிடையாது. மனுஷன் அப்படி உடைஞ்சிட்டார். கப்பலுடைய வாயில நின்றுட்டு, என்னையா பெரிய பெரிய பணக்காரர்களும் ஐஸ்வர்யம் வரவேற்பதற்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குது, என்னை வரவேற்பு ஒருத்தரும் இல்லையே, என்ன ஆண்டவரே? சோர்வினுடைய உச்சியில இருந்து அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். கர்த்தர் சொன்னாராம், நீ முடிக்க வேண்டிய வேலை என்ன செய்யறப்பா முடியல, நீ முடி, உன் வேலையை முடிச்ச பிறகு நீ வந்து நில்லு, நான் கொடுக்கக்கூடிய வெகுமதியே வேறு சொன்னாராம். அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச மனுஷன் தான். அடுத்து பாருங்க, மறுபடியுமாக அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவருடைய முடிவிலே வெற்றியாய் முடித்த பிறகு இங்கிலாந்து தேசத்திலே மிகப்பெரிய அந்த ராஜாக்கள், ராணிகள், மிகப்பெரிய அதிபதிகள் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிற அந்த இடத்துல யாரை அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? இந்த மனுஷன். யாருக்கும் கிடைக்காத சாக்கியம். வேதனையெல்லாம் கற்றுக் கொடுக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாச ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறோங்க. ஆனா ஓட ஆரம்பிச்ச நம்ம என்னைக்கும் ஆரம்பிச்சிட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஓட்டம் ஆரம்பிக்குது. ஆனா ஓடுகிறோமான்னு கேட்டா, நீங்க எந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறீங்க? ஓடும் பொழுது நமக்கு பாரங்கள் இருக்கத்தான் செய்யும்.
இந்த உலகத்தில் வாழ்கிறதுனாலே குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய காரியங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்கிறது அது உங்களை ஓட விடாம தடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்க ரெடியா இருக்கிறார், அவர் கொடுத்துருங்க தயவு செய்து. பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ ஃப்ரீயா ஓடு. ஏன்னா இந்த பாரங்களை உங்களால சுமக்கவே முடியாது. அப்ப முதலாவது ஒரு விசுவாசி ஓட்டத்தை ஓடுவதற்கு பாரத்தை தள்ளுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா? எந்த பாரத்தை தள்ள வேண்டும்? உலக கவலை. இரண்டாவது அதே வார்த்தை சொல்லுது, உலக கவலை. அப்புறம் உலக ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிற ஆசைகள் இன்றைக்கு எந்த மனுஷன் விட்டு வச்சு சொல்லுங்க? உலகத்திலே ஐஸ்வர்யத்தை விரும்பாத மனுஷன் யாரு சொல்லுங்க? பணத்தை விரும்பாதவர்கள் யாரு சொல்லுங்க? எல்லாரும். இன்றைக்கு ஒரு விசுவாசி தன்னுடைய ஓட்டத்தை சரியாய் ஓட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவருடைய பார்வை எது மேல போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மேல போயிடுச்சு. ஐஸ்வர்யம். நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்தாய். இன்றைக்கு ஒரு விசுவாசிகளுக்கு எந்த எண்ணம் இருக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, போதும் இந்த எண்ணம் வர்றது. போதும் என்கிற எண்ணம். தேவன் என்னை ஒரு நல்ல ஒரு ஊழியரா வச்சிருக்கிறாரா, போதும், அது போதும். ஒரு நல்ல ஒரு டாக்டர் வச்சிருக்காரா, போதும். ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வச்சிருக்காரா, போதும். எனக்கு இந்த அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தினால் இது போதும். தேவன் என்னை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அது போதும் என்று இருங்க. ஏன்னு கேட்டா அதற்கு மிஞ்சினால் வேதம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உண்ணவும் உடுக்கவும் போதுங்க. அப்படி எண்ணத்துல இருங்க நீங்க. ஏனென்றால் பண ஆசை என்ன பண்ணிச்சு நிறைய பேரை, அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதனாலே பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. கடந்த நாட்கள் ஒரு செய்தி நான் கேட்டேன். ஒரு விசுவாசி, ஒரு சபைக்கு வருகிற ஒரு விசுவாச தம்பி, வாலிப தம்பி, மொபைல்ல ரம்மி விளையாட்டு தெரியுமில, விளையாடுறீங்க, யாரும் விளையாடுறீங்களா? இல்ல விளையாடுறீங்களா? மொபைல் இல்ல இளம், நீங்க மொபைல் தொட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பையனா இருக்கீங்க. சரி, இந்த நம்ம பசங்க வந்து எப்பயும் மொபைல் நான் பார்த்ததே கிடையாது, மொபைல தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பசங்க தான். அப்படிதானடா? இல்லையா? நீ முறைக்கிறத பார்த்தா எங்களை பத்தியா பெருமையா பேசுறீங்களா? சரி பாருங்க, இந்த மொபைல்ல ரம்மி விளையாடிருக்கான். விளையாண்டு ரம்மி விளையாட்டு தெரியல, விளையாண்டு அவனுக்கு என்ன அப்படின்னா ஒரே நல்ல லட்சாதிபதி ஆகி குடும்பத்தை வந்து எப்படி ஆக்கணும்னு நினைச்சிட்டா, நம்ம விளையாட்டு விளையாண்டு என்ன செய்ய போறோம், நம்ம குடும்பத்தையே தூக்கி அப்படியே பெரிய ஆளை உட்கார வைக்க போறோம்னு நினைச்சிட்டான். பாருங்க, ஒரே விளையாட்டு விளையாண்டு விளையாண்டு அந்த பையன் லட்சங்கள், ஏறக்குறைய 5 லட்சமோ 6 லட்சமோ என்ன பண்ணானா அதுல இழந்துகிட்டே இருக்கான், இழந்து கொண்டே இருக்கான். அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் விச்சு போட்டான். விச்சு 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 என்ன செய்யறானா அந்த விளையாட்டு. ஏன்னா அவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படியாவது பணக்காரன் ஐஸ்வர்யவனா மாறிடும். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிற நாட்டை என்ன பண்ணுச்சுன்னா, பாருங்க, கர்த்தர் கொடுத்த வேலை ஒண்ணு இருக்கு, அந்த வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த இந்த ஆசைகள் என்ன பண்ணிருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு அந்த பையனால வெளியே வர முடியல. அந்த கடனை யார் அடைக்கிறது? அந்த பணத்தை யார் கொடுக்கிறது? எப்படி இது பண்ணுவான்? கஷ்டம். இன்றைக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு என்னால் ஏன் ஒரு வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை ஓட முடிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கவலைகள் என்ற பாரம் எம்மல் இருக்குது. இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற ஆசை. இந்த உலக ஐஸ்வர்யம் எனக்கு என்ன பண்ணிருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலக ஐஸ்வர்யத்தினாலே அநேக விசுவாசிகள், கேள்விப்படுற நிறைய விசுவாசிகள், பிரதர் அவர் லஞ்சம் வாங்கினார் பிரதர், இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். லஞ்சம் வாங்கி ஜெயில இருக்கிற விசுவாசிகள் தெரியும், வட்டிக்கு கொடுக்கிற விசுவாசிகள் தெரியும், வட்டிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யம், பணத்தின் இருக்கிற ஆசை. என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த பண ஆசை, இந்த உலக ஐஸ்வர்யம், உலகத்திலே நானும் பெரிய அளவுல காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறதுனால இன்றைக்கு பல மனிதர்கள் தவறான ஒரு பாதையை தெரிந்து கொண்டு தவறான வழியில சென்று இன்றைக்கு விசுவாசம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாயிலும் ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று காட்டிக்கொள்வதற்காக இன்றைக்கு பல பேர் இந்த ஐஸ்வர்யத்திலே மயங்கி, பணத்திற்கு மேல மயங்கி இன்றைக்கு ஓட்டத்திலே ஓடாமல் அப்படி நின்று விட்டார். இன்னைக்கு என்னை ஓட விடாமல் தடுக்கிற இரண்டாவது பாரம் இந்த ஐஸ்வர்யம். மூன்றாவது வேதம் சொல்கிறது பிளஸர்ஸ் ஆஃப் லைஃப், ஆசை, இச்சைகள், உலக இச்சைகள், உலகத்தினுடைய சந்தோஷங்கள், உலக கவலை ஒரு பக்கம் விசுவாசி அழுத்திக்கிட்டு இருக்குது, உலக ஐஸ்வர்யம் ஒரு பக்கம் அவனை பாரப்படுத்துது. மூணாவது உலக ஆசைகள், இச்சைகள். இன்றைக்கு என்னுடைய மகிழ்ச்சி, இப்ப நான் விசுவாசி மகிழ்ச்சி இருப்பதான் பேரு சொல்லவே இல்லை.
ஆனா என்னுடைய மகிழ்ச்சி தேவ வசனத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் ஒரு நாள் தடுத்துடக்கூடாது. அது நீங்க கவனமா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா, ஒரு விஷயத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கல்ல, நீங்க மகிழ்ச்சி இருக்கக்கூடாது சொல்லல. ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, இந்த மகிழ்ச்சி தேவ வசனத்துக்கு விரோதமாகவோ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா மட்டும் இருந்திருக்கூடாது. அதுக்கு விரோதமா இருந்துதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொன்னா அப்ப என்னுடைய மகிழ்ச்சியே தவறு. இன்றைக்கு என்னுடைய ஆசைகளும் என்னுடைய இச்சைகளும் எதன் மேலே சூழ்ந்து விட்டது இன்றைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய ஆசைகளிலே உலகத்துடைய இச்சைகளிலே இவருடைய கண் பார்வை போனதுனால இன்றைக்கு எதுல ஓட முடியலன்னு கேட்டீங்கன்னா விசுவாச ஓட்டத்தை ஓட முடியல. என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் இதனால போயிடுச்சு. என்னை அதிகமாய் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குது எது ஓகே. ஆனா எது உண்டாக்குது உங்களை மகிழ்ச்சிக்கு? உலகத்தினுடைய விஷயங்கள் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறதா இல்ல கர்த்தருடைய காரியங்களை மகிழ்ச்சி படுத்துகிறதா? இன்னைக்கு வேதாந்த கற்றுக் கொடுங்க. நீங்கள் ஓடுங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஓடும் பொழுது நீங்கள் தள்ளி வைக்க தயவு செய்து இந்த பாரத்தை நீங்க தள்ளி வைக்கல அப்படின்னா உங்களால வெற்றிகரமாய் ஓட்டத்தை ஓடி செய்ய முடியாது, முடிக்கவே முடியாது. அப்ப பாரத்தை தள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்ன பாரம்? 3 விஷயங்களை படித்தோம். முதலாவது உலக கவலை, இரண்டாவது உலக ஐஸ்வர்யம், மூன்றாவது உலக சந்தோஷம். இந்த பாரத்தை தள்ளி இது நமக்கு பெரிய பாரம். இதை தள்ளி விட்டு ஓடுங்கள் முதலாவது. இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது படி என்னவென்று கேட்டால் அதே வசனத்திலே இரண்டாவது என்ன சொல்றாங்க? இரண்டாவது பகுதி என்ன போட்டிருக்குது? 12:1 தள்ளிவிட்டு அப்புறம் துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்க. முதலாவது பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுங்க. இரண்டாவது என்ன எப்படி ஓடணுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க. ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துடைய உலக வாழ்க்கையை பாருங்க. 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். நான் வசிக்கிற நான் வாழுகிற இதே பூமியில தான் யாரு வாழ்ந்தான்னு கேட்டீங்கன்னா அதை விட சொல்லணும் போட்டா நம்ம இருக்கிற இதே ஆசியா கண்டம் அதுதான் இவரும் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தான் அவர் வாழ்ந்தார். உண்மைதான். இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்? அவரும் சக்சஸ்ஃபுல்லா தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கப்பா. அவரை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. எப்படி அவர் சோதனையை சகித்தார், எப்படி அவர் கீழ்ப்படிந்தார், எப்படி அவர் தாழ்மையா இருந்தார், எப்படி அவர் ஊழியத்தை செய்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான விஷயங்களை கலந்து கொண்டார், எல்லாத்தையும் பாருங்க. அவருடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவரை முன்னோடியா வைத்துக் கொண்டு அவரை போல ஒரு வாழ்க்கை ஓடும். அவரை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுவேன் என்றால் அது ஒரு சக்சஸ் ஆகும். நான் ஓட ஆரம்பிக்கிறேன். ஓட ஆரம்பிக்கும் பொழுது பல விஷயங்கள் டைவர்ட் பண்ணும். ஆனா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயேசுவை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவரை முன்னாக வைத்துக் கொண்டு உங்க வாழ்க்கையை ஓடுங்க. ஏனென்றால் எபிரேயர் ஆக்கியது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே என் இயேசு பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்றார் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 14 எபிரேயர் 4:14 பாத்தீங்கன்னா, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனேன் தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை பாருங்கள். நமக்கு ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு அறிக்கை பண்ணேன். நான் தேவனுடைய பிள்ளை, இனி உமக்காக வாழ்வேன் என்ற ஒரு அறிக்கை செஞ்சேன். நான் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அநேகருக்கு முன்பாக சாட்சியா சொன்னேன், நான் தேவனுக்காக நான் வாழ்வேன், கடைசி மூச்சு இருக்கிற வரை என் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய புகழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக சித்தத்தின்படி வாழ்வேன் என்று நான் அறிக்கை செஞ்சேன்ல. அந்த அறிக்கையை நீங்க உறுதியாயிருக்க. 15 பாத்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து வெறும் பரிதாபம் மட்டும் வைக்காத பிரதான ஆசிரியருக்கு இராமல் இவர் எப்படிப்பட்டவரா? எல்லா விதத்திலும் நம்மை போல நமக்கு இருக்கிற அதே சோதனை அவரும் சோதிக்கப்பட்டும் என்ன எப்படி இருந்தா தெரியுமா? பாவம் இல்லாதவரா இருப்பார். அதான் முக்கியம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கணும். பாரத்தை தள்ளுங்க. 2வது இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் இதே பூமியில வாழ்ந்தார். அவருக்கு சோதனை வந்தது. அவருக்கு பிசாசன் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்தான். ஆனால் அவரோ பாவத்தை தள்ளினார், பாவத்தை வெறுத்தார். பாவம் அவருக்கு நேராக வந்து நிற்க முடியல. ஏனென்றால் வசனம் முழுமையாக அவரை ஆட்கொண்டிருந்தது. வசனத்தினாலே ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறோம், வசனத்தை படிங்க, வேதத்தை வாசியுங்கள்,
இந்த வேத வாசிப்பு கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை ஓட முடியும். இரண்டாவது, இயேசுவை நோக்கி ஓடுங்கள். மூன்றாவது அந்த பகுதியை பாருங்க. மூன்றாவது என்னப்படி? ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். முதலாவது பாரத்தை தள்ளிட்டு ஓடுங்க. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க. மூணாவது எப்படி ஓட சொல்றாரு? பொறுமையோடு. பாருங்க, கிறிஸ்தவ ஓட்டம் என்பது 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது, 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இல்லை, அது ஒரு மாரத்தான் ஓட்டம். 100 மீட்டர் ஓட்டம்னா எவ்வளவு தூரம் இருக்கு இங்க இருந்து? இப்ப ஸ்டேஜ் வந்து எவ்வளவு தூரம் 100 மீட்டர் நினைக்கிறீங்க? எல்லாம் இருக்கீங்களான்னு சந்தேகமா இருக்க. நான் ஒரு எளிமையான கேள்வி கேட்கிறேன். 100 மீட்டர் அப்படின்னா நம்மளாம் நல்ல அருமையான படிச்சு பெரிய ஆட்கள் நம்மலாம் சொல்லுங்களேன். 100 மீட்டர் இவ்வளவு இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் நினைக்கிறீங்க? சும்மா குத்து மதிப்பா எது பிரதர்? அந்த ரோடு கேட் வரைக்கும் வச்சுக்கிறோமா? சரி, கேட் வரைக்கும் வச்சுக்கிறோமே. இங்க ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்தவ ஓட்டம் என்பது எது கிடையாதுன்னா இந்த 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது. இந்த 100 மீட்டர் ஓட்டத்துல விசில் அடிச்ச உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? முன்ன இது எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? இங்க இருந்து கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து அந்த கேட்டு போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் கூட ஆகாது நினைக்கிறேன். ஆக்சுவலி செகண்ட்ஸ் தான். செகண்ட்ஸ்ல ஓடிடுவாங்க. அவ்வளவுதானே, செகண்ட்ஸ்ல ஓடிடுவாங்க. கிறிஸ்தவ ஓட்டம் அப்படி கிடையாது. ஃபாஸ்டா ஓடுறது கிடையாது, விரைவாக ஓடுவது இல்லை. கிறிஸ்தவ ஓட்டம் என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம். மாரத்தான் ஓட்டம் வந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? குறைஞ்சபட்சம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்க மாரத்தான் ஓட்டம்? உங்களெல்லாம் பார்த்த ஓட்டப்பந்தி எதுவும் பார்க்க மாட்டீங்களோ? ஓட்டப்பந்தி பாக்குறதுல எல்லாம் ஒரே நாடகம், படம், காமெடியா பார்த்துட்டு இருப்பீங்களோ? ஒரு மாரத்தான் ஓட்டம் ஜெனரல் நாலேஜ் தானே. இதெல்லாம் குரூப் எக்ஸாம் படிக்கீங்களே, சொல்லுங்களேன். மாரத்தான் ஓட்டம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவாங்க பொதுவா? குறைஞ்சது 10. சரி, 10 கிலோமீட்டர் அவங்களுக்கு வெளியே வருதுண்ணே. குறைஞ்சது 10 கிலோமீட்டர். பெரிய பெரிய மாரத்தான் 27 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர் ஓடுவாங்கண்ணே. பெரிய 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 அளவுல. அது ஆக்சுவலி அதுதான் இருக்கிறது முக்கியமான மாரத்தான். சரி, 10 கிலோமீட்டர் வச்சுக்கிறோமே. இந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை ஓடணும். அதாவது முரம்புல இருந்து ஏறக்குறைய ராஜவனை தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டத்தை ஓடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை போலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் அல்ல, இது மாரத்தான் ஓடு. இந்த மாரத்தான் ஓடுகிற ஓட்ட பந்தயங்கள் விசில் அடிச்சோன்னு எப்படி ஓடுவாங்க நினைக்கிறீங்க? நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களோட கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க சொல்லவும் மாட்டீங்க. இந்த மாரத்தான் ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க? ஆரம்பமே எப்படி தெரியும்? சில பேர் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஓடக்கூட மாட்டாங்க. எப்படி போவாங்க? மெதுவா நடப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். ஃபாஸ்டா ஓடுற விஷயம் தெரியுமா? ஓடி அந்த சோழாவரம் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா முடியாது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ஓடினாங்கன்னா அங்க ஒண்ணு கீழே விழுந்து கிடப்பாரு, இல்லைன்னா மேல கீழே மூச்சு வாங்கிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும், மாரத்தான் ஓடுறவனுக்கு தெரியும், ஐயா வேகமா ஓடணும்னா என்ன செய்வோம்? எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்தா கிடப்போம், நம்மளால ஓடி ஜெயிக்கலாம் முடியாது. அப்ப அந்த மாரத்தான் ஓடுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் உடல் வலிமை, மன வலிமை, இன்னொன்னு எப்படி ஓட வேண்டும், அது பொறுமையா ஓடினாத்தான் போய் ஜெயிக்க முடியுங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த ஓட்டம் தெரியும். கிறிஸ்தவ ஓட்டம் கூட எப்படிப்பட்ட தெரியுமா? இந்த 100 மீட்டர் ஓட்டம் பத்தி மாதிரி இல்லை, மாரத்தான். பொறுமையோடு அது உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். பாத்தீங்களா? இப்ப எனக்கு ஊழிய பாதை, அது எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். இன்னொருவருக்கு வேறு ஒரு ஓட்டம். உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குங்க. சில பேருடைய வாழ்க்கை மிக அற்புதகரமான வாழ்க்கையை போயிட்டு இருக்கும், இன்னொருடைய வாழ்க்கை வேறு. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வேறு வேறு தானே. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல வாழ்றது இல்லை. என் லைஃப் ஸ்டைல் வேற, உங்க லைஃப் ஸ்டைல் வேற. நீங்க இருக்கிற வாழ்க்கை பிரயாணம் வேறு, உங்களுடைய பின்னணி வேறு, உங்களுடைய குடும்பம் வேறு, உங்களுடைய எல்லாமே வேறு வேறு தானே. உங்களுக்கு கர்த்தர் ஒரு காத்து நியமிச்சு வச்சிருக்காருல்ல. சில பேருக்கு வேதனையோடு ஓடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நோயோடய ஓடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு மிக மகிழ்ச்சியோடு இப்ப ஓடிட்டு இருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது எந்த ஒரு தேவன் பால்பாடு பாக்குறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னை உயர்வான ஓட்டம் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு நியமனம் இருக்குது, நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்குது. ஓட்டத்துல நீங்க எப்படி ஓட சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுத்து கொண்டதுல இல்ல, நீங்க அசதியா இல்ல, சோர்வாக இல்ல, எப்படி ஓடுங்க தயவு செய்து பொறுமையா ஓடுங்க. இந்த பொறுமையாய் ஓடும் பொழுது மட்டும்தான் நமக்கு சோதனைகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், தடைகள் வரலாம். இது எல்லாவற்றையும் நம்ம தாண்டி ஜெயித்து ஜெயம் பெற்று ஓடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பொறுமை தான் என்ன செய்யணும்? நம்மள இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி ஓட முடியும். நான் பொறுமையாய் ஓடும்போது மட்டும்தான் நான் கவனித்து கேர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தாரமாய் ஓடும் பொழுது எங்கேயாவது இடத்துல விழுந்திருக்கேன். ஆனா பொறுமையாய் ஓடும் பொழுது எனக்கு கவனம் சதுராது. நான் பொறுமையாய் ஓடும் பொழுது எனக்கு குழப்பங்கள் இருக்காது.
நான் பொறுமையாய் ஓடும் பொழுது நிதானமாக தெளிந்த புத்தியோடு சரியான பார்வையோடு வாழ்க்கை ஓட முடியும். அது வேலை சொல்வது கிறிஸ்தவ ஓட்டம் என்பது அது நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள். இந்த பொறுமை மிக மிக அவசியம் வாழ்க்கையில். பொறுமையோடு ஓடும் பொழுதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் கண்டு அறிந்து கொண்டு அதன்படி ஓடுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். அப்ப மூன்றாவது பொறுமையோடு ஓடுங்கள். கடைசியாக நான்காவது, நீங்கள் இந்த வசனத்துடைய முதல் பாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முதல் அந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா, நான்காவது யாரை பார்த்து ஓட சொல்கிறார் என்றால், யாரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சொல்றோம். அப்ப நான்காவது யாரை கொஞ்சம் பாருங்கன்னு கேட்டா, சாட்சிகள், மேகம் போன்ற சாட்சிகள். ஆபேல் தொடங்கி 11ஆம் அதிகாரத்திலே ஆபேல் தொடங்கி கடைசி தீர்க்கதரிசி வரை சொல்லியிருக்கிறார். இந்த சாட்சிகள்லாம் நமக்கு இருக்கிறாங்க. இந்த சாட்சிகள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான மக்கள் கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட எல்லா சாட்சிகளும் விழுந்து போனவர்கள் தான். ஏதோ ஒரு விஷயத்துல விழுந்தவர்கள், ஆனால் திரும்ப எழுந்தவர்கள். சில பேர் எழுந்து நின்று கீழே விழுந்தவர்கள். இப்படி பலவிதமான சாட்சிகள் தான் இந்த 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆகவே நீங்க யாரை பார்த்து ஓடுன்னு கேட்டா, மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்கப்பா. நீங்க தாவீத பாருங்க, நீங்க சிம்சோனை பாருங்க, ஆபேலை பாருங்க, யோசேப்பை பாருங்க, இவங்களெல்லாம் பாருங்க. ஏன் பார்க்க சொல்றாரு கேட்டா, அவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சில விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒருவேளை அவர்களை போல நடக்கலாம், சில நேரங்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடாது. இதைத்தான் பார்க்க சொல்றேன். நீங்கள் ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது இந்த திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறாங்கப்பா. இந்த சாட்சிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் பாடமா இருக்கிறது, எச்சரிப்பா இருக்கிறது, உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அந்தந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டு நீங்க சரியா ஓடுங்க. இல்ல உங்களால் ஓட முடியாது. விசுவாச வீரர்களை படிக்கணும். வேதத்தில் இருக்கிற அநேக தேவ பக்திமான்களை குறித்து நம்ம அறிந்து கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு நிலவாட்டமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நானும் ஒரு காலத்துல விசுவாச வீரனை நிற்க வேண்டும். நிற்பதற்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடி ஏற்கனவே ஓடிய விசுவாச வீரர்களை நான் அறிந்து கொள்வது மிக முக்கியம். அவர்கள் எப்படி எல்லாம் ஓடுனாங்க, அவருடைய ஓட்டத்திலே எங்க விழுந்தாங்க, எப்படி எந்திரிச்சாங்க, எப்படி தேவ சமூகத்துக்கு போனாங்க, எப்படி அவருடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க, இல்ல ஃபெயிலியர் ஆனாங்க, எல்லாவற்றையும் பாருங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு புஸ்தகங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெறும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு மட்டும் இந்த பைபிள்ல கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க காரணம் என்று கேட்டால், திரளான சாட்சியில் இருக்கிறது. சாட்சிகளை கண்டு நீங்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டு நீங்கள் வாழுங்கள். மிக நல்லது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நான் விசுவாச ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறேன். ஆனா வெற்றியாய் முடித்தால் அது மிகப்பெரிய பலன் எனக்கு கொடுக்கும். ஒருவேளை தோல்வியோடு முடித்தால் அதுதான் எனக்கு இருக்க பெரிய, நான் கலந்து கொண்டும் நான் தோல்வி உற்றான் நின்று கொண்டிருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒரு நாள் நிற்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒரு நாள் நியாசத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, கர்த்தருடைய பிள்ளையே. அப்ப நான் எப்பொழுது சொன்னது போல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நான் போராட்டம் இல்லைன்னு தெரியாது, அவருடைய வாழ்க்கை போராட்டம் இருந்தது. போராடி ஓட்டத்தை என்ன பண்ணி நான் முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஜெயிச்சதுனால என்ன வச்சிருக்காரு, எனக்கு கிரீடத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்களுடைய ஓட்டத்தை முடிச்சீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஓட்டத்தை இங்கே முடிப்பீர்கள் என்றால், இங்கே கண்ணை மூடுகிற நான் கண்ணை தேவ சமூகத்தில் முடிக்கணும். அப்படி நிற்கும் பொழுது என்னை பார்த்து நீதியின் கிரீடம் உனக்கு உண்டுப்பான்னு சொல்லி எனக்கு கொடுப்பாரா, வெற்றி கிரீடத்தை எனக்கு கொடுப்பாரா? இல்ல இல்ல பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் என் ஓட்டம் சரியில்லை, ரட்சிக்கப்பட்டேன், இந்த பாரங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுக்கே யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஓட்டத்தை ஓடல. ஓட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள், சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. இதற்கு 4 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். பாரங்களை தள்ளுங்கள் சொல்லுகிறார். பாரத்தை தள்ளுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள், சாட்சிகளை பார்த்து ஓடுங்கள். இந்த ஓட்டம் உங்களை மிக அற்புதகரமாய் கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தருடைய நாமம் மையப்படுத்தும். ஆமென். எங்கள் கிருபையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், எங்கள் துயாதி துயவரும், உலக ரட்சகரும், எங்களுடைய ரட்சகரமாக இருக்கக்கூடிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை, இந்த காலை பொழுதிலே ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்தோம். எங்களுடைய ஆராதனையை நீர் மகிமைப்பட்டி நீர் மகிழ்ச்சியுற்றீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தையை நீர் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இங்க இருக்கிற பரிசுத்தவங்களுக்கு நீ அருளினீர்.
இன்றைக்கும் கூட ஆண்டவரே அதை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, எங்களுக்கு எழுப்புதலை கொடுக்கக்கூடிய, எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையா இருப்பதற்காக நினைச்சு ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரை கேட்ட சத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் வெற்றியாய் முடிக்க போகிறோமா, இல்ல தோல்வியுள்ள வீரர் நாங்கள் இருக்க போகிறோமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். வெற்றியாய் முடிப்பதற்கான 4 படிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே. பல விதமான தடைகள், பாரங்களை தள்ளிவிடுங்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்றும், பொறுமையோடு ஓடுங்கள் என்றும், திரளான சாட்சிகளை பார்த்து ஓடுங்கள் என்று நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே. வரக்கூடிய காலங்களிலே இவ்வுலக வாழ்க்கை ஒரு நாள் முடியும்ப்பா. ஆனால் உள்ள வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை எங்களுக்கு நியமித்திருக்கிற ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிப்பதற்கு தேவரே எங்களுக்கு சகல விதமான அனுகிரகத்தையும் ஆறுதலையும் பாதுகாப்பையும் உதவியை செய்யும்படியாக தெரிந்து செய்யணும்ப்பா. இந்த நாளை கூட நாங்கள் காணக்கூடிய கருத்து உதவி செய்து தேவன் மீதாம் ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை ஒருவர் நாங்கள் பார்க்கும்படியாக, சந்தோஷப்படும்படியாக, ஒருமனப்பட்டவர்களை கத்திரை ஆராதிக்கும்படியாக, உடைய வசங்களை கேட்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, இறக்கங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நினைச்சு வைக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் பிரித்து சொல்கிறோம், புரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடு கூட நடத்துங்கப்பா. அது மாத்திரமில்லை, எந்த விதத்தில் வந்தார்களோ திரும்பி அதே விதத்தில் எங்கள் சொல்லாதபடி ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ சமாதானத்தையும் தேவன் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்றதான மன தைரியத்தோடு அந்த பிள்ளைகள் கடந்து செல்ல தேவரே அவர்கள் உதவி செய்யும்படியாக வந்து செய்கிறோம். இதற்கு முன்பாக நடக்கக்கூடியதானே சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக, அது மாத்திரமல்ல வாலிபர்கள் கூட்டங்களுக்காக, பெண்கள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற மாட்டவரே. தொடர்ந்து அவர்கள் தேவதாமை வரக்கூடிய கூட்டங்களையும் மகிமைக்காக காரியங்கள் நடப்பிக்க கற்றுப்பா. முழுமையாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தை அனுப்பி வைக்கும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல பாகங்களில் வருவானே. ஆமென்.